சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன் பாட் சொல்யூஷன் தான். தேங்காய் அரைச்ச குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். நம்ம ரொம்ப வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, கடையிலலாம் சாப்பிட வேண்டாம், வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு பக்கத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு குழம்பாக வச்சுக்கலாம். இல்லை ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா ரைஸுக்கும் அதை ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தேங்காய் அரைச்ச குழம்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா குழம்பு அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் வந்து நல்ல அரோமாவை கொடுக்கும். அதனால இந்த உளுத்தம்பருப்பு எதுக்காக அப்படின்னா ஒரு பைண்டிங் ஃபேக்டருக்காக. குழம்பு வந்து ஏன்னா நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுறது இல்லைல்ல. இப்போல்லாம் நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். முந்திலாம் கார்ன்ஃப்ளவர்லாம் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் போடணும், நிறைய போட்டுறக்கூடாது, கசந்துரும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது வாசனைக்காக நல்லாயிருக்கும். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா வத்தல். நான் வந்து ஒரு 8 மிளகா வத்தல் கிட்ட போடுறேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காயை வேக வைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மட்டும் டக்குன்னு வேகிற காயாக மற்றும் பார்த்து போடணும். நம்ம வந்து முருங்கைக்காய் மாதிரி போட்டோம் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். பாருங்கள், நம்ம பேசுகிற இந்த டயத்தில் நல்லா வறுபட்டுருச்சு, ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போனால் கருகிடும், எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. திரும்பவும் இதில் பொரிக்கிறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. சாம்பார் குழம்பு அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக வெந்தயம் வேணும். கடுகு வெந்தயம் பொரியிற எடுத்துக்கிற டயத்தில் நம்ம வந்து கத்திரிக்காய் இருக்குல்ல, ஏன் நான் இதில் கத்திரிக்காய் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அது வதங்கி நம்ம எண்ணெயில் போட்டிருக்கிறதுனால அது வதங்கிடும். அதனால் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதங்கிருச்சுனாலே அது நல்லா அமுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் புளி தண்ணி மஞ்சள் பொடி போடும்போது டக்குன்னு குக் ஆகிடும் உங்களுக்கு. இதை அரைச்சிட்டு வரும்போது ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் விட்டுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா புளி எந்த கருப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்க போகிறேன். இதில் இவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னா இதில் 1/4 மூடி போகும். சின்ன தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 மூடி நம்ம எடுத்துக்கலாம். அதோடு சேர்ந்து வறுத்து வச்ச இந்த உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பே போடல. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு அதை உப்பு போட்டிருக்கோம். இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது 1/4 மூடி தேங்காய், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகா வத்தல் எல்லாத்தையும் அரைச்சி செமி சாலிடாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் ஊற்ற போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. இது வந்து காரக்குழம்பு மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல்னு அரைப்பாங்க, அந்த மாதிரியும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலவை எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை. ஏன்னா முதல்லையே நம்ம புளியை வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுட்டோம் கத்திரிக்காயோடு சேர்ந்து. அது வேகவும் செஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு நுரை வந்துருச்சு. பாருங்கள், மேலே நல்ல பபிளாக வந்து நுரை வந்துருச்சு. இவ்வளோ தான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்காய் அரைச்ச குழம்பு. இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இதில் வெண்டைக்காய், டைம் இருந்ததுன்னா முருங்கைக்காய், இல்லை எதுவுமே இல்லைன்னா சின்ன வெங்காயம், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு வெளியூர் போயிட்டு வரீங்க, வீட்டில் வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லைனா கூட
காயே போடாமல் வெறும் அப்பளம் இருக்கு இல்லைங்களா, பச்சை அப்பளத்தை கூட நம்ம அப்படியே இதில் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப குவிக்காக ஆகிடும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு ஆத்தென்டிக் டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.